அனைவருக்கும் வணக்கம். இன்று நடந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சமூக அறிவியல் வினாத்தாள் மிகவும் எளிமையாகவே இருந்தது. அதில் உள்ள முதல் 14 ஒரு மதிப்பெண் வினாக்களின் பதில்களை இந்த பகுதியில் பார்ப்போம். ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் யார்? லெனின். ஆப்ஷன் ஏ. யாருடைய ஆக்கிரமிப்பின் போது மெக்சிகோ நாகரிகம் நிலைகுலைந்து போயிற்று? ஆப்ஷன் பி. ஹெர்மன் கோட்ஸ். எந்த ஆண்டு வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்டது? ஆப்ஷன் டி. 1991. சத்யார்த்த பிரகாஷ் நூலின் ஆசிரியர் யார்? தயானந்த சரஸ்வதி. ஆப்ஷன் ஏ. கேள்வி 5. கீழ்காண்போரில் தீவிர தேசியவாதி யார்? ஆப்ஷன் சி. பிபின் சந்திரபால். கேள்வி 6. மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி எது? பஞ்சாப். ஆப்ஷன் சி. கேள்வி 7. ஆறுகளின் மூலம் உருவாகும் மண்? ஆப்ஷன் டி. வண்டல் மண். கேள்வி 8. மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் எது? ஆப்ஷன் பி. சூரியன். கேள்வி 9. இந்தியாவில் முக்கிய இறக்குமதி பொருள் எது? ஆப்ஷன் டி. பெட்ரோலியம். கேள்வி 10. தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை? ஆப்ஷன் ஏ 3 மற்றும் 15. கேள்வி 11. மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார்? ஆப்ஷன் சி. குடியரசுத் தலைவர். கேள்வி 12. எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? ஆப்ஷன் ஏ 5. கேள்வி 13. முதன்மைத்துறை இதனை உள்ளடக்கியது? ஆப்ஷன் ஏ வேளாண்மை. கேள்வி 14. 1632 ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் பயர்மேன் வழங்கியவர் யார்? ஆப்ஷன் பி. கோல்கொண்டா சுல்தான். அதுபோல் 2 மதிப்பெண் வினாக்களும் மாணவர்கள் எழுதும் வகையில் தான் இருந்தது. கேள்வி எண் 28 கம்பல்சரி கொஸ்டின், இதுவும் மாணவர்கள் எழுதும் வகையில் இருந்தது. கேள்வி எண் 28 சிப்காட் பற்றி சிறுகுறிப்பு வரைக, இதுவும் மாணவர்கள் எழுதும் வகையிலே கேட்கப்பட்டிருந்தது. அதே போல் கோடிட்ட இடங்கள் நிரப்புக. அது படைநீக்கம் செய்யப்பட்ட டேஷ் பகுதி ஹிட்லர் தாக்கினார். சரியான பதில் ரைன்லாந்து. இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் டேஷ் ஆவார்? முத்துலட்சுமி அம்மையார். கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் உள்ள உயரமான சிகரம் சோலை கரடாகும். அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டார். திருப்பூர் டேஷ் தொழிலுக்கு பெயர் பெற்றது? பின்னல் ஆடை தொழிலுக்கு பெயர் பெற்றது. அதுபோல் 5 மதிப்பெண் வாக்கள் முதல் வகுப்பு முக்கிய காரணங்கள், ஐக்கிய நாடுகள் அமைப்பு செயல்பாடு, இதெல்லாமே பலமுறை கேட்கப்பட்ட கேள்விகள் கேட்டிருந்தாங்க. கேள்வி 33 வேறுபடுத்துக. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கிழக்கு தொடர்ச்சி மலையில் வேறுபாடு, ராபி பருவம் மற்றும் காரி பருவம், அடுத்து காரணம் கூறு, கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியற்று காணப்படுகின்றன. இது மாணவர்கள் எழுதும் வகையிலேயே அமைந்திருந்தது. ஜிஎஸ் அமைப்பை விளக்குக. அதுபோல் கேள்வி எண் 41 காலக்கூடம் 1930 1950 வரையிலான ஆண்டுக்குட்பட்ட முக்கிய வரலாற்று நிகழ்வுகள் ஏதேனும் 5 கேட்டிருந்தாங்க. இதே மாணவர்கள் எளிதாக எழுதியிருப்பாங்க. கேள்வி 42 உலக வரைபடத்தில் கேட்கப்பட்ட 5 பகுதிகளுமே மிக எளிமை. இந்த மொராக்கோ, ஜெர்மனி, ரஷ்யா, குரோசிமோ, சான் பிரான்சிஸ்கோ, இந்த 5மே பலமுறை மாணவர்கள் பயிற்சி செய்த பகுதிகளில் கேட்கப்பட்டது. அதுபோல் கேள்வி எண் 43 8 மதிப்பெண்ணா? ஆப்ஷன் ஏக்கு காந்தியடிகள் ஒரு மக்கள் தலைவராக உருமாற்றம் செய்த காரணிகள் என்ன என்று ஆராய்க. ஆப்ஷன் பி. தமிழ் மறுமலர்ச்சியின் தோற்றம் வளர்ச்சி குறித்து ஒரு கட்டுரை வருக. இதை எளிமையான புக் பேக் சைட் கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. இதையும் மாணவர்கள் நிச்சயமாக எழுதியிருப்பாங்க. அதுபோல் கேள்வி 44 இந்திய வரைபடத்தில் குறிக்க வேண்டிய 8 பகுதிகள்: கிழக்கு தொடர்ச்சி மலை, மாளவ பீடபூமி, கோதாவரி ஆறு, மலைக்காடுகள், அகஸ்திய மலை உயிர்கோள பெட்டகம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், தேயிலை விளையும் பகுதி, எவரெஸ்ட் சிகரம். மாணவர்கள் எழுதும் வகையிலே அமைந்திருந்தது. அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் பி. தமிழ்நாடு வரைபடத்தில் கேட்கப்பட்டதுமே எளிமையாக தான் இருந்தது. பாக்நீர் சந்தி, வைகை ஆறு, சென்னை, முதுமலை வனவிலங்கு சரணாலயம், நெல் விளையும் பகுதி, மணிமுத்தாரணை, கன்னியாகுமரி, காகித தொழிலகங்கள், அனைத்துமே எளிமையாகவே இருந்தது. இந்த முறை இந்த சமூகவியல் தேர்வில் நிறைய மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. மேலும் இது போன்ற நிறைய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.